வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி காராமணியை வச்சு ஒரு ரைஸ் பண்ணலாம். இந்த காராமணி ரைஸ் கூட நம்ம நல்ல ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இது லஞ்ச் பேக் கட்டலாம், நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நல்ல ஹெல்த்தியான ஃபுட். இது ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம சிக்கன் சிக்ஸ்டி, அப்பளம், வத்தல் எதுவாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப மேட்சாக இருக்கும். இது நம்ம எப்படி செய்யலான்றதை முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு நம்ம எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம். சட்டி தெரியுதா? நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு கடுகு வச்சுருக்கேன். அதேமாதிரி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு உளுந்தம் பருப்பு வச்சுருக்கேன். ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கிடுவோம், பொரியட்டும். இப்போ அது கூட நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு சீரகம், சின்ன சீரகம் சேர்த்துக்கிடுவோம். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிடுவோம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிச்சுன்னா நல்லா வாசனை இருக்கும். கடுகு நல்லா வெடிக்கணும். புதுசாக கற்றுக்கிற பிள்ளைங்களுக்கு தான் சொல்கிறேன், கடுகு நல்லா வெடித்தோடனே சமைங்க, அதுதான் நல்லது. சாம்பார் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு அது மாதிரி ஒரு 10 பல் பூண்டு, நல்லா நாட்டு பல் பூண்டு 10-15 போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதையும் நம்ம அதை கூட போட்டுக்கிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த சீரகம், கடுகு அதெல்லாம் நல்லா தாளிக்கும் போது நல்லா பொரிஞ்சிச்சுன்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும். நம்ம ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். சமைக்கும் போது நம்ம எப்போவுமே பொறுமையாக சமைக்கணும். நாங்கள் சேனலுக்காக சீக்கிரம் கட் பண்ணி எடுப்போம். நம்ம பொறுமையாக தான் சமைப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் ரைஸு. இப்போ நம்ம இது கூட ஒரு தக்காளி, நல்லா ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுக்கக்கூடிய அந்த தக்காளி நம்ம அதை கூட சேர்த்துருவோம். நீங்கள் புதுசாக கற்றுக்கிற பிள்ளைங்களாக இருந்தாக்கா சொல்கிறேன், நல்லா பொறுமையாக எல்லாத்தையும் வெடிக்க விட்டு பொறுமையாக எடுத்து சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்கட்டும். அதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அப்புறமா பார்த்துக்கிட்டு நம்ம மிச்சருக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா குழஞ்சிடணும். குழஞ்சிட்டா தான் நம்மளுக்கு ரைஸ் கூட சேரும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா குழஞ்சிரட்டும் தக்காளி. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு வதங்கும் போது இது ஒரு வாசனை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன், அதையும் நம்ம அது கூட சேர்த்துருவோம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், நம்ம விருப்பம் தான் காரம் நம்ம விருப்பம். குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பேக் கட்டுறதா கம்மியாக போடுங்க. இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற காரம் கம்மியாக சாப்பிடுங்க. பெரியவங்க சாப்பிட்றா நீங்கள் காரம் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கிறங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே நம்ம அரிசி பருப்பு சேர்க்கலாம். இப்போ நம்ம இது கூட நம்ம அரிசி தண்ணி வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கிறோம். நான் வீட்டில் சமைக்கிற பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன். புழுங்கல் அரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த பயிர் வகைகளை மூக்கல்ல குழம்பு சாப்பாடு செய்யலாம், எது செஞ்சாலும் புழுங்கரிசியே ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் வேணுன்னா பாஸ்மதியிலையும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நான் வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசியில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சு நல்லா புழுங்கரிசி நல்லா ஊறிச்சு பொன்னி அரிசி நம்ம அது கூட சேர்த்து ஒரு பரட்டிட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பாருங்கள், பார்க்கவே கலர் நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம எந்த கலரும் நம்ம சேர்க்கலை. நம்ம மசாலா தக்காளியில் உள்ள கலரே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த காராமணி வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்குருவோம். காராமணி ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால நான் காராமணிக்கு தண்ணி சேர்க்கலை. இப்போ
இப்போ நம்ம 2 அரிசி போட்டிருக்கோம். நம்ம காராமணிக்கு வந்து தண்ணி தேவையில்லை. இது வந்து காராமணி வேக வச்ச தண்ணி நான் வேஸ்ட் பண்ணலாம், அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம். தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 2 அரிசி போட்டதுனால நம்ம 4 தண்ணி சேர்த்துக்குருவோம். 4 தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா தட்டைப்பயிறு காராமணி ஏற்கனவே வேக வச்சதுனால அதுக்கு நம்ம வந்து மறுபடியும் அதை அதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம அந்த வேக வச்ச தட்டைப்பயிறு அதையும் நம்ம அதில் சேர்த்துருவோம். நல்லா கலக்கிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்குருவோம். இப்போ உப்பு கொஞ்சம் பத்தலை, நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம போட்ட உப்பு இப்போ பத்தாது. இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் கல் உப்பு போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம். நல்லா ஒரு தடவை நல்லா இப்படி கிண்டி விட்டுக்குருவோம். நீங்கள் பாசுமதி அரிசி சேர்த்திங்கன்னா வந்து தண்ணியோட அளவை மட்டும் ஒரு 1.5 கப்பாக ஊற்றிக்கிறோங்க. ஒரு எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில், புழுங்க அரிசினா 2 கப்பு ஊற்றலாம். நீங்கள் பாசுமதி இருந்தால் 1.5 கப்பு இல்லைன்னா 1.25 கப்பு ஊற்றிக்கிறோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு ஹை ஸ்பீடு வச்சுக்கலாம். ஹை ஸ்பீடு வச்சு ஒரு விசில் வந்தோடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வந்தோடனே நம்ம சாப்பாடு திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கணும். 2 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே நம்ம கேஸை ரிலீஸ் பண்ணிடலாம். கேஸை ரிலீஸ் பண்ணுறது பார்க்கலாம். கேஸ் மொத்தம் எப்பவுமே வந்து கேஸ் கட்டை எடுத்துகிட்டு கூட நீங்கள் திறங்க, குக்கர் அப்படியே திறந்துடாதீங்க, பட்டுன்னு ஆவி அடிச்சிடும். நல்லா கேஸ் மொத்தம் ரிலீஸ் ஆனோன்னே திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு சாப்பாடு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு சாப்பாடு நம்மளுக்கு. அவ்வளோதான். நீங்கள் குக்கரில் வச்சிடாதீங்க. குக்கரில் வச்சிங்கன்னா சூட்டில் என்ன பண்ணோம், தண்ணி மொத்தம் பிடிச்சி வந்து பாருங்கள். அடி கூட பிடிக்கல. சாப்பாடு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த பாருங்கள், அடி கூட பிடிக்கல நம்மளுக்கு. நான் வந்து ஒரு விசில் விட்டோன்னா எப்போவுமே ஸ்லோவில் வச்சுருவேன். ஸ்லோவில் வச்சிட்டோம்னாக்கா 2வது விசில் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். கரெக்டாக வெந்திருக்கும் சாப்பாடு. நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது சாப்பாடு. லஞ்ச் பேக் கட்டுறதுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு கட்டுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாப்பாடு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கடைசியாக சாப்பாட்டில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படியே விட்டுக்கலாம். நம்ம சோறு வந்து நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும், சாப்பாடு நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் அப்படி சுற்றி ஊற்றி விட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா சோறு உள்ளே போய் அந்த நெய்யெல்லாம் இறங்கிட்டு ஒன்றோட ஒன்று சோறு ஒட்டாமல் பழப்பழம் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும்.